Daw University near Kanyakumari, the best emerging university in South India. காவிரி ஆற்றின் நடுவே கட்டப்படவுள்ள மேகதாது அணைக்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவை என்ன தீர்மானம் நிறைவேற்றினாலும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்று கர்நாடக உள்துறை அமைச்சர் பிரியங்க் கார்கே அதிரடி கருத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரதிராஜா. வணக்கம் பாரதிராஜா. அமைச்சர் பிரியங்க் கார்கே, கர்நாடக உள்துறை அமைச்சர் பிரியங்க் கார்கே என்ன கருத்து சொல்லியிருக்காரு? அதை பத்தின விரிவான தகவல்களை வழங்குங்க. இன்று நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிரான தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருந்தது. இதற்கு கருத்து தெரிவித்த கர்நாடக உள்துறை அமைச்சரான பிரியங்க் கார்கே, தமிழக சட்டப்பேரவையில என்ன தீர்மானம் நிறைவேற்றினாலும் அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்லை, ஒவ்வொரு மாநிலமும் அவங்களுக்கு தேவையான தீர்மானங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம், அப்படிதான் தமிழகமும் செஞ்சிருக்கு, நாங்க யாருடைய உரிமையும் பறிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கல, கர்நாடக மாநில உரிமைக்காக தான் நாங்க பாடுபடுறோம். உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே மேகதாது விவகாரத்துல தமிழக அரசின் மனுக்களை தள்ளுபடி செஞ்சிருக்கு. கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்டுவதற்கு எந்த தடையும் இல்லைன்னு சொல்லியிருக்கு. அதன்படிதான் கர்நாடக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மேகதாது அணையை கட்டுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. மத்திய அரசின் ஒப்புதலுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். வேண்டுமென்றால் தமிழகம் மீண்டும் சட்ட ரீதியாக போராட முயற்சிக்கிட்டோம். அப்படி போராடினால் அதை எதிர்கொள்ள நாங்க தயாரா இருக்கோம். அணை கட்டுவது எங்கள் உரிமை அப்படின்றத கர்நாடக உள்துறை அமைச்சர் அவர்கள் பதிவு செய்திருக்கார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. கர்நாடக உள்துறை அமைச்சர் இப்படி சொல்றாரு அப்படின்னா, கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் இன்னொரு விஷயத்தை பதிவு பண்றாரு. இந்த அணை அப்படின்றது வந்து பெங்களூரு நகருக்கான 4.45 டிஎம்சி ஒதுக்கப்பட்டது. அதாவது காவிரி மேலாண்மை ஆணையத்தால் உச்ச நீதிமன்ற இறுதி தீர்ப்பின் போது அறிவிக்கப்பட்ட அந்த 4.45 டிஎம்சி தண்ணீரை பயன்படுத்தத்தான் இந்த அணை கட்டப்படுகிறது. அது மட்டும் இல்ல, கூடுதலாக இந்த அணை கட்டுவதால கர்நாடகாவுக்கு 400 மெகாவாட் மின்சாரம் கிடைக்கும். அதை தவிர வேறு எந்த பயன்பாட்டிற்கும் இந்த அணை கர்நாடகாவிற்கு பயன்படாது. முழுக்க குறிப்பிட்ட நேரத்தில் தண்ணீரை வழங்குவதற்காக இந்த அணை தமிழகத்திற்கு தான் பெரிய பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்கார். தேவைப்பட்டால் கர்நாடக முதல்வரும் தமிழக முதல்வரும் இந்த விவகாரத்துல அமர்ந்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் கூட அமர்ந்து பேசுவதற்கு தயாராக இருக்கேன், அதற்கு தமிழக அரசுக்கு முன் வரணும் அப்படின்றது போல கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி பேசியிருக்காரு. Daw University near Kanyakumari, the best emerging university in South India.